அண்ணா அண்ணே நம்ம 2 பேரும் மோசம் போயிட்டேனே. என்னடா இப்படி கண்ணு முன்னு தெரியாம ஓடி வர்ற விஷயத்த சொல்டா. தேவர் ஆட்டை ராவுத்தருக்கு வித்துட்டாருண்ணே. என்னது தேவரு ராவுத்தருக்கு ஆடை வித்துட்டாரா? டேய் உண்மையை சொல்டா. இந்த ஆட்டுக்கறி சாப்பிடணுங்கிறதுக்காக பக்கத்தூர்ல எங்க மாமா சீரியஸா இருக்காரு. அவரையே நான் போய் பார்க்க போறேன். இப்போ என்னென்ன பண்றது? இது சாமி குத்தமாச்சேடா. டேய் கூப்பிடுற ஊரே. டேய் முனுசாமி, பெரியசாமி, ராஜாராம், மகமாரி எல்லாரும் ஓடி வாங்க. என்னங்க என்னாச்சு? நாயத்த கேளியா, மாரியாத்தாவுக்கு நேர்ந்து விட்ட ஆடை நம்ம தேவர் ராவுத்தருக்கு வித்திருக்கார். இதனால சாமிக்கு கோவம் வரும், அக்னிமலை பெய்யும், பூமி ரெண்டா பொளக்கும், நம்ம எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுவோம். வாங்கயா நாயத்த கேப்போம், வாங்கயா. ராவுத்தரே வெளிய வாயா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வாங்க. வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், தேவர்கிட்ட வாங்கின ஆடை எங்க? அது தேக்ஷாக்குள்ள அடைக்கலம் போயிடுச்சு. ஏய் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை வாங்கி பிரியாணி பண்ணது இல்லாம கிண்டலா பண்றீங்க? டேய் மரியாதை பேசு. அந்த தேவர் தாண்ட ஆட்டை வித்து காசை வாங்கிட்டு போனா போய் அவங்கிட்ட கேள்றா. பண்றது பண்ணிட்டு தன்னை விட்டா பேசுற. நாரா என்னடா பண்ணாங்க? நீ வாய் மூடு. போடா ஏய் சும்மா இருங்க பை. வாடா போடா. வாடா ஏய். அவரே கேப்போம். தேவரா மாரியாத்தாக்கு நேர்ந்துட்ட ஆட்டா நீ எப்படியா ராவுத்தர் வைக்கலாம்? யோ வித்தையா, நம்ம ஊர் கோயில் பூசாரி பொண்ணுக்கு 3 நாளா விசக்காய்ச்சல். சாக பழை கிடந்தா யாராவது எட்டி பாத்தீங்களா? ஐயா மாரியத்தாளுக்கு பண்றது ஒண்ணுதான். மாரியத்தாளுக்கு எதின்னு கிடைக்கிற அந்த பொண்ணுக்கு பண்றது ஒண்ணுதான். அதனால ஆட்டை விட்டு உசுரை காப்பாத்தினேன். தப்பாயா? ஓ இது பிரியாணியா? எனக்கா? அந்த தேவர் மாத்திரம் இந்த ஆட்டை வெட்டி இருந்தான், ஊருக்கெல்லாம் சோறு போட்டிருப்பான். ஆசைப்பட்ட எனக்கு ஒரு கறித்துண்டு கூட கிடைச்சிருக்காது. ஆனா நம்ம பாய் வயிறார பிரியாணியை போட்டு பக்கெட்ல வேற பிரியாணி கொடுத்திருக்காரு. ராவுத்தர் பாய் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கூட்டத்துல யாரும் பிடிக்க போறாங்க? சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? தேவையில்லாம ஈர பேனாக்கி பேனை பெருச்சாரி ஆக்கி விட்டு நம்மள சண்டை கழுத்து விட்டு தூக்கோட போறான் பாரியா. தேவர அல்ப 2 துண்டு கறிக்காக ஊரே 2 ஆகிட்டு போறானே அந்த சைத்தான் கா பச்சா. அவனை சும்மா விட கூடாது. அடிங்க அவனை. வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம். ஏன் பாய் மசூதி பக்கம் கடை கட்டுற வேலையெல்லாம் ரொம்ப ஜரூரா நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க, கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்ச மாதிரி தாங்க. ஒன்றும் இல்லை பாய், என் பையன் ஒருத்தன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். நீங்கள் கட்டுற கடையில் ஒரு கடை கொடுத்தீங்கன்னா ஒரு எஸ்டேட் பூத்து வச்சு பொழைச்சிக்குவான். அதான் உங்களை பார்த்து கேட்டு போலான்னு வந்தேன். நீங்க தெரிஞ்சு கேட்குறீங்களோ தெரியாம கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு கடை கொடுத்தேன்னு வச்சிங்களேன், நீங்க எலுமிச்சம்பளத்தை கட்டி உங்க சடங்கு சம்பிரதாயம் எதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது நமக்கு சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லாம எங்க சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கடையை கொடுக்கலான்னு எங்க கமிட்டியில நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். நாங்க உங்களுக்கு வேற இடத்துல நல்ல கடையை பார்த்து நாங்களே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். தயவுசெய்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சரி பாய், வரேன் பாய், வரேன். வாங்க. யோ வையாபுரி, என்னையா அது கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்க? ஏன் உன் பையன் யாராவது பொண்ணை கூப்பிட்டு ஓடி போயிட்டானே? அட ஏன் மனுஷன் இருக்கிற மண்ணில் தெரியாம அவன் அப்படி செஞ்சிருந்தா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டானா? அந்த பரதேச பயலுக்கு இந்த மசூதியில கடை கட்டுறாங்கல்ல, அந்த கடையில ஒரு எஸ்டேட் பூத்து வைக்கலாம்னு கடை கட்டு போயிருந்தேன். சரி, முடியாதுட்டாங்க. ஏன்னா நம்ம அங்க கற்பூரம் சுடமெல்லாம் காமிப்பா, அவங்க ஆளுங்க சங்கடப்படுவாங்கன்னு வேணாம்ட்டாங்க. விட்டுற வேண்டியது தானே. என்ன சத்தம்? அந்த மதரசா பள்ளிக்கூடத்துல இருந்து வருது. யாருது? ஜமால் பாய். இது யோ சவுண்டு ஜமால் பாய் தான், அது எங்களுக்கு தெரியுது. அந்த பள்ளிக்கூடம் நடக்குது, அந்த கிரவுண்டு யாருதுங்கிற? அட 20 வருஷம் முன்னாடி 4000 நிலத்தை 40,000 குத்தை ஏற்றி விட்டோம்ல, கோயில் நிலத்தை குத்தை கெடுத்தால ஜமால் பாய் அந்த உருது பள்ளிக்கூடத்துல இருந்து வருதுப்பா. நம்ம கோயில் நிலத்தை குத்தகை கெடுத்து அவங்க பள்ளிக்கூடம் வச்சு அவங்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவாங்க. அவங்க கோயில் நிலத்தை வாடகை கெடுத்து நம்ம பசங்களுக்கு நம்ம ஒரு பொழப்புக்கு வழி பண்ணக்கூடாதா? என்னடா என்ன சொல்ல வர நீ? இல்லை இந்த ஒரு பிரச்சனையை வச்சு நான் இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆயிடுவேன். ஆனால் இப்போதைக்கு என்னுடைய டார்கெட் 2 பேர். யாரு? ஒன்னே அந்த லூஸ் பாய் தர்மகர்த்தா, இன்னொருத்த கூட சுத்திட்டு போன பேர் என்ன? உசேன் பாய். டேய் நிசமாவே மறந்துட்டியா இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறியா? நடிச்சதுதான். அவன்கிட்ட வாங்கி தின்னா நம்ம 2 பேரும் வயிறு வளர்த்தான், ஒரு விசுவாசம் வேணாமாயா? அட விடியா, 6 வயசுல அம்மா குளிப்பாட்டுறா, 60 வயசுல நாமளே குளிச்சுக்கிறது இல்லையா? எல்லாம் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. வளர்ச்சியில் அவன் மறந்துட்டு போயிட்டே இருக்குன்னு வைக்கிற அவனுக்கு 2 பேத்துக்கு வேட்டு. என்ன பண்ண போற? இனிமே தயா யோசிக்கணும். ஆண்டவன் படைக்கும் போதே ஊருக்கு 2 கிரிமினல் உன்னை மாதிரி என்னை மாதிரி படைச்சிடறான். அப்புறம் அமைதி எங்க இருந்தியா வரும்? பாய் பாய். யாரு? வணக்கம். வணக்கம். எங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஏதோ மேட்டர் பேசணும்னாரு. என்ன? அது வந்து யோ ஏதோ பேசணும்னு என்னை உயிரெடுத்து கூப்பிட்டு வந்துட்டீங்க, வந்து முடிச்சானே அர்த்தம். அது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கே தெரியும் இது கோயில் இடம். இப்போ இந்த இடம் கோயிலுக்கு வேணும்னு பெரியவங்களாம் விருப்பப்படுறாங்க.
சீக்கிரமா திருப்பி கொடுங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். அது எப்படிங்க அது? கோயில் நடத்த முறைப்படி குத்தகை கிடத்தான குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்திட்டு வரோம். உடனே காலி பண்ண சொன்னா எப்படி? முடியாதுங்க. குத்தகையினால கேட்கும்போது திருப்பி கொடுக்கறது அர்த்தம். என்னமோ விலைக்கு வாங்குற மாதிரி பேசுற. காலி பண்ணி தர முடியுமா முடியாதா? இது சட்டம் பேசுற விஷயம் இல்லைங்க. குழந்தைங்க படிக்கிற இடம். கொஞ்சம் நியாயமா நடந்துங்க. யோ காலி பண்ணி தர முடியுமா முடியாதா? என்ன யோகிக்கிறீங்க? உனக்கு என்ன மரியாதை? இப்ப நீ காலி பண்ணி தர போறே இல்லையா? எப்படிங்க முடியும்? சரி நீ காலி பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி காலி பண்ண நான் பாத்துக்கிறேன். வாங்க அந்த வந்து நின்னுங்க. அனு ப்ளீஸ் அனு, சாரி அனு. அனு நான் சொல்றத உங்க கேளு. சாரி தூக்கி குப்பையில போடுங்க. ப்ளீஸ் அனு, அனு ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் சொன்னா ப்ளீஸ் டா, compromise சாரிடா ஆயிடுவேனா? சாரிடா. உங்க ஏன் லேட் ஆச்சு husband தெரியுமா? wait டேய் டேய் பண்ணிட்டு ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. உன்னை இனிமே பேச இப்படி விடாதீங்க. நடக்காத. அப்படி செல்ல 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 ப்ளீஸ்ரா. எங்க போற? அப்பா பாக்க. எதுக்கு? முக்கியமான விஷயம் அவர்தான் தான் சொல்லுவேன். டேய் என்கிட்ட சொல்லுடா. அமீர் பையன்ல நம்ம அனு பொண்ணு கிண்டல் பண்றான். அப்படியா? ஆமா. ஏய் நில்லு. என்ன நடந்துச்சு? ஏய் அவனை விட கூடாது. அமீர் பையனை போய் பொளந்துறணும். சொல்லு. அமீர் உன்னை கிண்டல் பண்ணல? சங்கர் சீக்கிரம் வாடா. அவனை சும்மா விட கூடாது. வா இன்னைக்கு நானும் அவனான்னு பாத்துறோம். வா. என் ஃப்ரெண்டுங்கிட்டயே நான் யோசிச்சு தான் கையை கொடுப்பேன். நீ என் எதிரி குடும்பத்தோட பையன். உங்ககிட்ட நான் இந்த எதிரியோட முறப்பனை தானே நீ லவ் பண்ற? எனக்கு எல்லாம் தெரியும். அமீர், நானும் உனக்குன்னு பார்த்த ஹாஜியாரோட பொண்ணு ஜரீனாவை தான் லவ் பண்றேன். ஐயோ இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஆஜியார் தெரிஞ்சா நான் கைமா பண்ணுவார். நான் கிளம்புறேன். ஏய் எங்கடா ஓடுற? இதை பாரு அமீர், நம்ம 2 பேரோட லவ்வும் சக்சஸ் ஆகணும்னா முதல்ல நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் ஒன்று சேரணும். அதுக்கு நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். நீ என்ன சொல்ற? அப்பா சத்தமா இருக்க? டேய் டேய் நில்றா. டேய் நில்றா. நம்ம ராவுத்தூர் பாய் கடையில யாரோ குண்டு வச்சிட்டாங்க. வாங்க. ஆமா. டேய் வாங்க போய் பாக்கலாம். யா அல்லாஹ். அடிக்காதீங்கடா. நானும் தான்டா முஸ்லீம். டேய் பொய்யாட சொல்ற பண்ணாட. டேய் அப்புறம் ஏன்டா இந்து தெருவுக்குள்ள வந்த? காக்கா நம்ம ஊர்ல இது வரைக்கும் இந்து தெரு முஸ்லீம் தெருன்னு பார்த்தா போனோம். டேய் போடங் வாங்கடா. என்ன பையாச்சே? என் கடையில இருந்த இந்து பையனை முஸ்லீம் பையன் நினைச்சு அவங்க ஆளுங்களே அடிச்சு போட்டு போயிட்டாங்க தம்பி. பாருங்க தம்பி. இங்க என்னாச்சு? ஆம்புலன்ஸ்ல இருக்கிறது அவங்க அப்பன்னு தெரியாம ஆஸ்பத்திரி கூட்டு போனேன்னு அடிச்சு போட்டு அவங்க அப்பன் சாவுக்கு அவனே காரணமாயிட்டான். அநியாயமா என் குழந்தையை கொன்னுட்டாங்களே. ஐயோ அம்மா.
கலெக்டர் முன்னாடி வேலையை ஆரம்பிச்சுட்டே